இப்போ இந்த குழம்பு சர்வ் பண்ணலாம். பாருங்கள், நான் சர்விங் பவுலில் மாற்றிக்கிறேன் இதை. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் ஆனந்தி பிரேம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ரெசிபி பார்த்திங்கன்னா மோர் குழம்பு. மோர் குழம்பு பார்த்திங்கன்னா உண்மையாலுமே இந்த வெயில் காலத்துக்கு ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு ரெசிபி. இது வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ் எல்லாம் சாப்பிட்டதுக்கப்புறமா அடுத்த நாள் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி மோர் குழம்புலாம் சிம்பிளாக ஒன்று செஞ்சு சாப்பிட்டா நம்ம ஸ்டமக்குக்கும் வந்து ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ இந்த ரெசிபி எப்படி பண்ணதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா என்னோடய மாமியாரோட ரெசிபி. அவங்க வந்து சூப்பராக இது பண்ணுவாங்க. அவங்க செய்கிறது அவ்வளோ யம்மியாக இருக்கும் இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மோர் குழம்பு செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாம். இது பார்த்திங்கன்னா 400 கிராம் வெள்ளை பூசணி தான். இது கட் பண்ணி எடுத்திருக்கேன். பார்த்திங்கன்னா இது வந்து 1/2 கப் அளவுக்கு நான் தேங்காய் எடுத்திருக்கேன். இது ஒரு 4 பேர் சாப்பிட்ற மாதிரி குழம்பு தான். இது கூட பார்த்திங்கன்னா நான் காரத்துக்கு 4 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். அதே மாதிரி இந்த 1/2 கப்பு தேங்காயும் மிக்ஸி ஜாரில் போட்டுடலாம். கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இதில் வானொலி வச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இதில் வந்து நான் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். தேங்காய் எண்ணெயில் செஞ்சால் சூப்பராக இருக்கும் மோர் குழம்பு. பார்த்திங்கன்னா எண்ணெய் காஞ்சதுக்கப்புறமா நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு ஆட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஒரு 1 பிஞ்ச் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணிக்கலாம். கூடவே பார்த்திங்கன்னா ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். இது கூட நம்ம 2 சிவப்பு மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். நல்ல ஃப்ரெஷ் கறி லீவ்ஸ் இருந்ததுன்னா அது கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சு. இந்த டைமில் நம்ம கட் பண்ணி வச்ச பூசணிக்காயை இதில் ஆட் பண்ணிடலாம். இது கூட பார்த்திங்கன்னா நம்ம ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு 200 ml வாட்டர் நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். இந்த வெஜிடபிள் நல்லா குக் பண்ணி வரட்டும். ஒரு 5 மினிட்ஸ் ஆகும். இது ஒரு லிட் போட்டு நல்லா மூடி வச்சிடலாம். டைமில் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு ஆட் பண்ணுறேன். அப்புறமா நம்ம தேங்காய் இதெல்லாம் சேர்த்திட்டு அப்புறம் தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த வெஜ்ஜிக்கு தகுந்த உப்பு மட்டும் நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். வெஜ்ஜி பார்த்திங்கன்னா ஒரு 70% குக் ஆகிடுச்சு. பார்த்திங்கன்னா இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்த தேங்காய், ஜீரகம், பச்சை மிளகாய் போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்த இந்த பேஸ்ட்டை நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். இந்த மிக்ஸி ஜாரை மட்டும் லைட்டாக ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றி அலம்பி இதில் ஊற்றிடலாம். இப்போ நம்ம இந்த குழம்புக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கலாம் டேஸ்ட் பார்த்துட்டு. இப்போ ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ரொம்ப திக்காலாம் இருக்கக்கூடாது மோர் குழம்பு. இந்த மாதிரி நல்ல ஒரு க்ரீமி கர்ட் எடுத்துக்கணும். அப்போ தான் வந்து உங்களுக்கு இந்த மோர் குழம்புக்கு டேஸ்டி இருக்கும். நான் இது வந்து கடையில் வாங்கின கர்டு தான். 1 கப் எடுத்திருக்கேன். 4 பேர் சாப்பிட்ற மாதிரி தான் நான் பண்ணியிருக்கேன். கரெக்டாக இருக்கும் இந்த 1 கப் கர்டு இதுக்கு. இதை நல்லா வந்து பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இந்த குழம்பு பண்ணுறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 6 to 7 மினிட்ஸ் தான் நமக்கு ஆகும். ரொம்ப ரொம்ப ஈஸியாக பண்ணிடலாம். இன்க்ரீடியன்ட்ஸ் கூட பார்த்திங்கன்னா ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ட்ஸ் தான். இதில் ஆனியன், அப்புறமா பூண்டு, இஞ்சி எதுவும் போட வேண்டாம். பட் ஆனால் டேஸ்டியான ஒரு ரெசிபி இது. ரொம்ப சீக்கிரமாக செய்கிற ஒரு ரெசிபி. குழம்பு பார்த்திங்கன்னா ஒரு 90% நல்லாவே குக் ஆகிடுச்சு. அந்த பச்சை வாசனை மட்டும் போகணும். ஜீரகத்தோடதும் பச்சை மிளகாயோடதும் அது போயிடுச்சு அப்படின்னா நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு தயிரை ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வச்சோம் அப்படின்னா நம்ம மோர் குழம்பு ரெடி ஆகிடும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம பீட் பண்ணி வச்ச இந்த 1 கப் கர்டை, க்ரீமி கர்டை இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போவும் நமக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு நான் உப்பு ஆட் பண்ணுறேன். ஆட் பண்ணி இதை நல்லா நம்ம கலந்து விட்டுடலாம்.
இது ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் நம்ம வந்து கேர்டு வந்து இதில் ஆட் பண்ணணும். இல்லை அப்படின்னா திரியாக ஆகிடும் குழம்பு, பார்க்க நல்லாவே இருக்காது, ஒரு மாதிரி இருக்கும். அதனால தான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு கேர்டை வந்து நம்ம இதில் சேர்த்துறோம். நம்ம இப்போ இந்த குழம்பு சர்வ் பண்ணலாம். பாருங்கள், நான் சர்விங் பவுலில் மாற்றிக்கிறேன். இதை நம்ம சுவையான மோர் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இந்த ரெசிபி பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.